நம்ம எல்லாருக்குமே யூஎஸோட 16வது பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பெரிய தலைவர்னும் தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்லேவரி எதிர்த்து பார்த்தீங்கன்னா போராடினார். ஆனால் இந்த ஸ்லேவரி எதுக்கு அவர் எதிர்த்து போராடினார் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு படமாகவே மாற்றிருக்காங்க. அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் வேம்பயர் ஹண்டர். வேம்பயர் ஹண்டரா? ஆமாங்க, வேம்பயர்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் புகுந்து ஸ்லேவரியை உருவாக்குனாங்க அப்படின்றதுனால அதை எதிர்த்து நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் போராடினார். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் பிரசிடெண்ட்டாகவும் மாறினார் அப்படின்றத ஒரு கான்செப்டாகவே இந்த படத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க படத்துக்குள்ளே என்னாச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க படத்துக்குள்ளே போயிட்டு எப்படி வேம்பயர் ஹண்டராக மாறினார் நம்ம ஆப்ரஹாம் லிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் மாதிரி இருக்குது. அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அடிமையாகப்பட்ட ஒரு கருப்பர்களை அப்படியே அந்த ஒரு சின்ன ஒரு போட்டில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது அவங்க இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு பையன் பிரிக்கப்படுறான். அந்த பையனை பிரிக்கப்படுறத பார்த்த உடனே அங்கேருந்து இன்னொரு வெள்ளை சின்ன பையன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு அடிக்கிறாங்க அப்படின்றத போய் காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறான். அவங்க அப்பா ஃபஸ்ட்டு தத்துறாரு, அதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னுறாரு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவனை செம்மையை அடிக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கிறாரு. இந்த ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஆப்ரஹாம் லிங்கன். அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்த அநீதியக்கு எதிர்த்து பார்த்தீங்கன்னா இவர் போராட போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேவரி பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சிடான். கருப்பு பையனையும் அடிக்க ஆரம்பிச்சிடான், வெள்ளை பையனையும் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதை அடிக்கிறத பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட அப்பா நடுவில் அவரை அடிச்சிடுறாரு. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா கலர் எடுத்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேவரியே நடத்திட்டு இருக்க அந்த பாஸ் வழியே தம்பி நீ ஏழு மேலே கை வச்சுட்ட, முதல்ல நீ என்கிட்ட வாங்கின காசை முதல்ல எடுத்து வச்சுட்டு எங்கே வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வாங்கணும் அப்படின்னா முஞ்சா வாங்கிக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா கெத்தாக அவரை கூட்டின்னு வந்துடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோவோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இவனும் நக்கலா காசு வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வில்லன் கெத்தாக பேசுகிறான். பேசிவிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பார்த்தீங்கன்னா நம்ம பையன் உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ளே வர மாதிரியே இருக்குது. உள்ளே வந்தவொடனே நம்ம ஹீரோவும் அந்த ஓட்ட வழியாக என்ன ஏதுன்னு பார்க்குறான். பார்த்தா கீழே வேம்பயர் டக்குன்னு அவன் மூடிறான். அடுத்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ பித்து பிடிச்ச பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களால முடியாமல் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் ஒரு குறிப்பிட்ட டைமில் இறந்துறாங்க. நம்ம ஹீரோ ஓரளவுக்கு வளர்ந்துடுறாரு. ஸோ திஸ் இஸ் எ டைம் ஃபார் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று எடுத்துக்கிறாரு. ஒரு பாரில் உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் தம்பி என்ன இவ்வளோ குடிக்கிறேன், என்ன யாரை கொல்ல போகிற, இல்லை யார் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி ஒரு தட்டுறாரு முதுகுலேயே. நம்ம ஹீரோ வயிற்றுலேருந்து ஒரு கன்று டொமால் விழுது. அதை நம்ம பக்கத்தில் இருந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹென்றி. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வருவார், பார்த்துச்சுக்கோங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போட்டு ஃபிஷிங் இடத்துக்கே போகிறாரு. அந்த சுடலான்னு போயிடுறாரு. கரெக்டாக சுடமும் இல்லை, கன்று வேலை செய்யலன்னு இவரும் கடன்னு ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அந்த ரூமுக்குள்ளே ஒழிஞ்சிக்கணும்னா கீழே ஒரு டெட் பாடி இருக்குது. அடப்பாவிலா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி திருப்பியும் கன்னை லோட் பண்ணி சுட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜிலாம் அப்போ இல்லைல்ல. ஸோ கன்னுக்குள்ளே பவுடரை போடணும், அதுக்கப்புறம் ஸ்டீல் பாலை போடணும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்றனால அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்குள்ளே வேம்பயர் நம்ம ஹீரோவை தட்டி தூக்குற அளவுக்கு வந்துடுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜகா வாங்கி எப்படியோ அவரோட ரைட்டுக்குள்ளே டமால் சுட்டுறாரு. சுட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த வேம்பயர் விடாமல் நம்ம ஹீரோவை ஆல்மோஸ்ட் போட்டு தர ரேஞ்சுக்கு போயிடுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹென்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே அந்த இடத்துலேருந்து காப்பாற்றுறான். நம்ம ஹீரோக்கு செம்ம அடி வந்துக்குது. அந்த வேம்பயர் அடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா செம்ம அடி நம்மளுக்கு ஹீரோக்கு. 2-3 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஹென்ரியோட வீட்டிலேருந்து ஏந்து அப்படியே நடந்து வரான். நடந்து வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா என்னடா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹென்றி பார்த்தீங்கன்னா வேற ஒன்று பொண்ணோட கதை பண்ணுகிறாரு. அதை பார்த்தோன்னா இவன் பயந்துடா, ஐயோ சரிங்க தெரியாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடுறான். ஹென்றி கிட்ட நம்ம ஹீரோ டேடி எப்படா நீ அந்த வேம்பயர் அடிச்ச சொல்லு என்னை காப்பாற்ற தேங்க்ஸ் சொல்லு, எனக்கு எப்படியா சொல்லிக் கொடு அப்படின்னும் போது தான் அவன் சொல்லுவான், நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விட்டுறணும், உனக்கு ஃப்யூச்சரே கிடையாது, அதுக்கப்புறம் உனக்கு செகண்ட் அஜெண்டாவே இருக்குது, நான் எப்போ யாரை கொல்லணும்னு சொல்லணும் அப்போ நீ அந்த வேம்பயரை கொல்லணும், ஓகேவா உனக்கு அப்படின்னோடனே சரி ஓகே நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. அவரோட ஆர்சனலில் கூட்டின்னு போயிட்டு அவர் எல்லாத்தையும் காட்டுறாரு. அப்பா தம்பி இங்கே நிறைய கன்ஸ் இருக்குது, உனக்கு எந்த கன் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கன்னில் இருந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை, ஹவு பட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸை காட்டுறாங்க. சரி ஆக்ஸா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டின்னு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, மரத்தை வெட்டுன்றாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வெட்டவே வர மாட்டேது. அப்போ தான் உங்கள் அம்மா செத்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு தான் அந்த உள்ளே இருக்க மொத்த கோமம் வெளியே அந்த மரத்தை ஒரு அடியில் வெட்டி சாய்ச்சிறாரு. சாய்ச்சதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். அந்த ஆக்ஸே வேறு லெவலில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பித்து நல்லா கற்றுக்கிறாரு. நல்லா கற்றுக்கின அப்புறம் திஸ் இஸ் த டைம் டு பார்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஊருக்கு அமுச்சு விட்றாரு. சில்வர் லேக்கோ சில்வர்
லேட்டோ ஏதோ ஒரு ஊருக்கு அமுச்சு விட்டுறாரு. அங்கே வந்து நம்ம ஹீரோ போய் இறங்கிட்டு கரெக்டாக ஒரு கடைக்கு வெளியே போய் நிற்கிறாரு. யார் டொமால்னு வந்து வெளியே ஒருத்தன் விழுவான். ஊந்ததுக்கப்புறம் ஒரு உள்ளே போயிட்டு எனக்கு எதாவது ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு. அதாவது ஓசியிலே ரூம் கேட்பாரு. அந்த கடைக்கான இங்கே ஓசியில் எதுவும் கிடையாது ஓடிப்பா அப்படின்னு சொல்லி தத்தி விட்றாங்க. இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நினச்சேன் தெரியல, வெளியே வந்து தம்பி கடைக்கு கொஞ்சம் ஆள் தேவைப்படுது, மேலே ஒரு ரூம் இருக்குது, என் கடை பார்த்துக்கிட்டேன்னா சொல்லு, மேலே ரூமில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், எனக்கும் வந்து லா காலேஜ் நான் படிக்கிறேன் அப்படின்ற மேட்டரை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையிலே ஜாயின் பண்ணி வேலையில் சேர்ந்துடுறாரு. வேலையும் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி வேலை ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேலே பொருள் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து ஹலோ மேடம்ன்றாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃபியான்சேவும் வராங்க. ஃபியான்சே வந்து என்ன எதுன்னு பேசினுக்கும்போது அங்கே வந்து கடையோட ஓனர், இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. அவர் வந்து ஸ்பீடு இவர் தான் டக்ளஸ், இவர் தான் பார்த்தீங்கன்னா மேரி. ஸோ டக்ளஸ் வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியன் அப்படி இப்படின்ற மேட்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்ச உடனே சரி உங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, நான் வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வைக்கலாம் போது கரெக்டாக வந்து ஸ்பீடு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். உனக்கு ஒரு லெட்டர் வந்துக்கிட்டா அப்படின்னு. லெட்டர் நாடா அப்படின்னு படிக்கும்போது ஃபார்மசியில் வந்து உனக்கான மேட்ரு இருக்குது போய் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து அது லெட்டரில் எழுதிக்கிது. நம்ம ஆளை வந்து கடற்கரை மடித்து வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்த லிஸ்ட்டை வந்து சாமான்கள்லாம் கொடுத்துட்றாரு. கொடுத்து முடித்த உடனே அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஆள் வந்து நம்ம ஸ்பீடு இப்படி கிளம்பின உடனே டகடகடன்னு கிளம்பி ஓடுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி தான். ஃபார்மசியில் உள்ளே போய் பார்த்தா ஒரு வயசான பவ்யமான ஒரு அம்பி மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஒரு வேம்பயர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏதோ பண்ணிகிட்ருக்கு. அப்படின்னு கத்துமா எப்பா கத்தி என்ன போனோம், டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவை டமால் டிமில் அடித்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை அழுத்தின உடனே அவள் தான் நம்ம ஆள் வந்து ஒரு கைத்தில் போய் மாட்டிக்கிறாரு. தலைகையில் தொங்கி நிற்கிறாரு ஆடு மாதிரி. அந்த பேர் வந்து கொஞ்சம் தான் தம்பி 2 செகண்ட் தான் வலிக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க. டேய் சரிங்களா, ஒரு செகண்ட் அறுத்து போட்டிருப்பாங்க. நல்ல வேலை நம்ம தம்பி 2வது கத்தி வச்சிருந்தால சத்துக்கு பச்சக்கு போச்சுக்குன்னு அறுத்து எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு அந்த வேம்பேரும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு வந்து நம்ம ஹீரோட்ட டே நம்மளுக்கு வந்து பாலுக்கு இன்வைட் கிடச்சிடா வாடா போகலான்னு சொல்லிட்டு பாலுக்கு போயிடுறானுங்க. அங்கே போய் மேரியை வந்து டாவ் விட்றாங்க. இந்த ஸ்பீடு வந்து டாவ் விட்றதுக்கு வேறு ஹெல்ப் பண்ணுறான். இவங்க 2 பேரும் அழகாக டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஸோ டான்ஸ்லேயும் 2 பேரும் பேசி 2 பேரையும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப பிடிச்சிடுது. அதுக்கு அடுத்த நாளே திருப்பியும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபார்மசியில் போட்டார்ல, இப்போ பேங்க்கில் இருக்கிறவங்க போய் போடுறாங்க. இந்த பேங்க்கில் இருக்க வேம்பேருக்கு பார்த்திங்கன்னா மறையிற பவர் இருக்கும். அது மறைஞ்சு வந்து நம்ம ஆளுக்கு வந்து ஆட்டத்தை காட்டும். அந்த ஆட்டத்தையும் காட்டி நம்ம ஆள் போட்டு தள்ளிடுறாரு. ஒரு வேம்பேராக நம்ம ஹீரோ போட்டு தள்ளினே வந்து போச்சுன்னே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்க்கில் தூங்கி நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரி கூட டேட்டிங் போயிருக்காரு. டேட்டிங்கில் போக சொல்கிறாரு, நான் வேம்பேர் அன்ட்டார், இது வரைக்கும் 6 வேம்பேர் நான் கொண்டிருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி டேவும் நல்லா போகுது. இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க. அதையும் வந்து யாரோ ஒருத்தன் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். ஒரு வேம்பேர் தான் பார்த்துட்டு அது போயிடுது. இவனும் கடைக்கு வந்துடுறான். கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ புக்கு படிச்சுட்டே இருக்கான். அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு கருப்பன் வந்து என்ன லாலாம் படிக்கிறியா ஊன்னு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த கருப்பன் கண்ணில் வந்து ஒரு மார்க் இருக்கும். சின்ன வயசில் இந்த ஸ்லேவரி பண்ணுறவன் அடிச்சிருப்பான்ல, அவனோட அந்த மார்க் இருக்கும் பாருங்க. ஹேய் வில் நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. செவ்வா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போக ஆரம்பிப்பாங்க பாருங்க. இந்த கருப்பனை தேடி ஒரு 2 பேரும் வந்திருப்பானுங்க. அவனுங்கிட்ட வந்து நம்ம ஹீரோவும் சண்டை போடவும் அவள் தான் இவனு 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து ஏதாவது பேசி அவங்கள வந்து ஃப்ரீ பண்ண வைக்கிறாங்க. சரி இது வந்து நம்ம வந்து தனியாக பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸில் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் இறங்கிறாரு. அந்த ஊர் செனட்டரும் பரவாயில்ல நீ நல்லா பண்ணுற, உன்னை வந்து நான் வந்து பெரிய இடத்துல வந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடில் வந்து நம்ம ஹென்றி வந்துடுறாரு. டேய் நான் உன்னை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ வந்து என்னோட அந்த பெரிய வில்லனை வந்து காட்டவே மாட்டேறேன், அந்த பெரிய வில்லன் வந்தால் தான் நான் வந்து இது பண்ண முடியும், நீ எப்போ பெரிய வில்லனை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லும் போது தான் கையில் ஒரு வாட்ச் காட்டுவார். அதில் வந்து லிங்க்னு போட்டிருக்கோம். அதை காட்டின உடனே இட்ஸ் டைம், அவங்க மேரி இருக்கான் அப்படின்ற மேட்டரும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீ வந்து ஜாக்கிரதையாக போய் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறான், திருப்பி அந்த போட்டுக்கே போகிறான். போட்டில் இப்போ இந்த தடவை ஆக்ஸை எடுத்துகிட்டு போகிறான். போட்டில் வந்து அந்த பழைய வேம்பேர் ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த வேம்பேரை வந்து தொத்தி வெட்டுவான். ஆனால் அவனும் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ தாங்க செம்ம மாசம் அந்த சீனு. குதிரைங்க கடனும் வந்து குதிரையை தள்ளி விடுவான், குதிரையை தூக்கி போடுவான், எல்லாத்துலையும் நம்மளாலும் அடிவாங்க. ஒரு பாயிண்டில் என்ன ஆகும், குதிரை மேலே வந்து இந்த வேம்பேரை குச்சி போவான் பாருங்க. இவனும் என்ன பண்ணுவான், குச்சி போக ட்ரை பண்ணால் வா 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 அப்படின்னு வேம்பேர் சொல்லுவோம். நம்மளாலும் பயப்படுறாரு ஃபஸ்ட்டு. இருந்தாலும் வந்து ஒரு டைமில் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு குச்சி கரெக்டாக போயிட்டு வெட்டலான்னு போவார். எஸ் வாய் அப்படியே சும்மா பெல்ட்டி அடிச்சு அப்படியே வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி ஒரு கடிக்கலான்னு வரோம் பாருங்க. எப்படியோ வந்து நடுவில் ஆக்ஸை வச்சு தப்பிச்சிடறாரு.
கரெக்டாக வந்து என்ன பண்ணோம், அப்படியே ஒரு ஸ்விங்கை அடிச்சு அவன் பாருங்க வேம்பையர் அப்படியே வந்து நம்ம ஆப்ரஹாம் லிங்கனோட காலை அப்படியே பிடிச்சிக்கணும், அப்படியே தொங்கும் அப்படியான்னு. அப்புறம் ஒரு பள்ளத்தில் 2 பேரும் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து இவன் ஆல்மோஸ்ட் வந்து அந்த வேம்பையர் நம்ம ஹீரோவை கடிக்கலான்னு போகிற நேரத்தில் வந்து அந்த ஆக்ஸ்குள்ளே கன் செட்டப்பும் இருக்கும், டமால்னு சுட்டுருவான். சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா 2 கண்ணிலே புல்லட் இறங்கிடுது. புல்லட் இறங்கின உடனே அப்போ தான் சொல்கிறான், நீ உன் ஃப்ரெண்டையும் ஹென்ரியும் கேட்டுப்பாரு அப்படின்னும் போது தான் நம்ம ஆள் வந்து கேட்குறேன்டான்னு சொல்லிட்டு ஆக்ஸில் ஒரே போட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்திர சந்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடியன் ஒரு பொண்ணை கிட்ட வந்து ஏய் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அவள் தான் வாயெல்லாம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லின்னு பாருங்க. பின்னாடிலேருந்து நம்ம ஹென்றி வந்து டமால் கடிறான். அடப்பாவி ஹென்றி நீயுமாடா வேம்பயரு அப்படின்ற மாதிரி நம்ம ஆப்ரஹாம் லிங்கனும் லைட்டாக ஃபீல் ஆகிட்றாப்புல. அப்புறமேட்டு கோவப்பட்டு அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு போகிறாரு. அப்போ எப்படியும் வந்து நம்ம ஹென்றி வந்து சுதாரித்து தப்பிச்சிட்டு தான் அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, தம்பி நீ மட்டும் எல்லாத்தையும் இழக்கல, நானும் தான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னோடய ஃபிகரையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேம்பையர் தான் வந்து போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சோகக்கதையை வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரிப்போ இருந்தாலும் வந்து இதோ தான் நம்மளோட குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு மழையில் வந்து கடைக்கு போகிறாரு. கடைக்கு போகும்போது யாரோ பின்னாடி வராங்க, டக்குன்னு ஆக்ஸ் எடுத்து மடையில் போட்டுடலாம் தான் நம்ம ஹீரோ நினைப்பார். திரும்பி பார்த்தா இருந்தது நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆக்ஸ் உள்ளே வச்சுட்டு உள்ளே போயிடுறாரு. என்னடா மறைகிற உள்ள அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அகங்காரமாக கேட்க, நம்ம ஆள் பொறுமையாக ஒரு கோல்டு ரிங்கை காமிச்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்றாங்க. அவங்களும் ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹென்ரியும் வராரு. ஹென்ரி வந்துட்டு டேய் உஷாராக இருந்து கூட அவனுங்களுக்கு உன்னை பற்றிலாம் தெரியும்டா அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து நம்ம ஆப்ரஹாம் சொல்கிறார், அவனுங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் நம்ம இவர் 2 கண்ணிலையும் புல்லட் இறக்குன அர்த்தமா அந்த ஆளோட டெட் பாடியை வந்து இந்த பெரிய வேம்பையரை வந்து பார்த்துனுக்கும் போது தான் அந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கனோட வாட்சுக்குது. அடப்பாவி தலையில் இருந்த கொண்டையே மறந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு கதை. உடனே வந்து இவனுங்க பெரிய வில்லனுங்கெல்லாம் சரி இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறானுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லு கருப்பு ஒரு பையன் இருப்பான்ல நம்ம ஹீரோ கூட, அவனை வந்து கடத்திடுறானுங்க. கடத்தின உடனே வந்து அவனுக்கு ஒரு லெட்டர் வேறு, நீ நியூ ஆர்லன்ஸுக்கு வரலன்னா நான் வந்து உன் ஃப்ரெண்டை போட்டு தள்ளுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் வந்து ஸ்பீடும் பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. ஸ்பீடுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அந்த நியூ ஆர்லன்ஸ் போயிட்டு அந்த பங்களா கிட்ட போகிறாங்க. ஊரே விரிச்சோடி போய் கிடக்குது, ஒரே அமானுஷ அமைதி. அப்படியே உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் எல்லாம் வந்து பால் டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வேம்பையர்லாம் த டின்னர் சர்வ்டு அப்படின்னு சொல்லுவானுங்க பாரு. அவள் தான் ஆன்னு எல்லாம் கடிக்க போவாங்க. நம்ம கருப்பை மட்டும் லைட்டாக வந்து சுதாரிச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருப்பான். அதுக்குள்ளே நம்ம ஆப்ரஹாம் லிங்கனும் வந்து ஆக்ஸை தூக்கின்னு போய் டமால் டிமில் வெட்டி தள்ளி நேர்பான் மனுதான். அடப்பா எவ்வளோ பேரடா வெட்டுவோம், எவ்வளோ ரத்தம்டா சிந்தோம். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக தான் வெட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ரஜினிகாந்த் மாதிரி இவரும் வந்து ஸ்டைல் காமிச்சினே தான் இருக்காரு. அப்பப்போ அப்படியே பச்சைக்குன்னு வெட்டினே இருக்காரு. இருந்தாலும் வந்து இந்த வில்லி வந்து ஒருத்தி இருப்பா, அவள் என்ன பண்ணுவா சூப்பராக வந்து நம்ம ஹீரோவை டேக்கிள் பண்ணி மானை வந்து சேர் கடியில் படிக்க வச்சுருவா. அதுக்கப்புறம் தான் நம்ம வேம்பையர் சொல்கிறான், நான் பல நூற்றாண்டுகளாக இருக்கிறேன், எனக்கு இது எல்லாமே தெரியும், நீ என்ன பண்ணு உன் மாஸ்டர் ஹென்ரியை வந்து போட்டு தள்ளுரு சரியா, எங்கள் கூட ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து கேட்குற மாதிரியே தெரில. இந்த சைடில் வந்து நீ கேட்க மாட்டேன்னு தெரியும், அதனால தான் உன் ஃப்ரெண்ட் நான் முதல்ல போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அந்த கற்பனை போடலான்னு போயின்னுக்கிறாங்க பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம ஸ்பீடு எப்படியோ வந்து அந்த உடஞ்சி போன வேகனை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவையும் அந்த கற்பனையும் காப்பாற்றி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. கரெக்டாக ஒரு ரிவர்கிட்ட நிற்கும் போது வந்து ஒரு லேடி ஒருத்தி இருப்பா, அவள் வந்து போட் எடுத்துன்னு வந்து நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றி ஒரு சர்ச்சில் போயிட்டு சேஃப் கார்டாக வச்சிடறாங்க. அங்கே சர்ச்சில் வந்து அந்த வில்லி வந்து பார்க்குறா. அதுக்குள்ளே பாஸ்ட் வந்து என்னங்க எதாவது வேணுங்க வாங்க உள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லேவரி வந்து ஓவராக இருக்குது. ஸ்லேவரினாலே தான் பார்த்தீங்கன்னா இந்த வேம்பையருங்களாம் வந்து சுகவாசியாக சுற்றினுக்குதுங்க அப்படின்ற ஒரு மேட்டரை தெரிஞ்சுக்கிறானுங்க. தெரிஞ்ச உடனே வந்து நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறாரு, நம்ம பாலிடிக்ஸில் ஃபுல் டைமாக இறங்கி இந்த ஸ்லேவரியை முதல்ல வந்து பேனிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கெட்டப் சேஞ்ச் ஆகிறாரு. நம்ம ஆள் பார்த்திங்கன்னா வந்து பார்லிமெண்ட்டு பாலிடிக்ஸ்லாம் வந்து பயங்கர இன்வால்வ் ஆகி ஸ்லேவரி வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. பட் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹென்ரி வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, இல்லை நீ வந்து ஸ்லேவரி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை ஸ்லேவரி ஸ்டாப் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயசு ஆகுது. அவருக்கு வந்து ஒரு 5 வயசில் ஒரு பையன் இருக்காங்க. நார்த்துக்கும் சவுத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து உள்நாட்டு போர் வந்து பயங்கர தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அதாவது வந்து சவுத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லேவரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் பண்ணுறாங்க. நார்த்தில் பார்த்திங்கன்னா ஸ்லேவரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து சிவியராக வந்து உள்நாட்டு போர் வந்து போயிட்டுருக்கு. அதை ஆப்ரஹாம் லிங்கன் தான் பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்காரு.
இந்த ரிச்சுவல் வந்து பயங்கர கொடூரமாக போயிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த வில்லி என்ன பண்ணுவான், நைஸாக வந்து நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் வீட்டுக்குள்ளேயே வந்துடுவா. வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க பையனுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிடுவா. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த கிஸ்னாலே பார்த்திங்கன்னா வந்து அந்த குழந்தை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க அம்மா எப்படி இறப்பாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோட பையனை இறந்துடுறான். இந்த பையன் இறந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹென்றி வந்து சொல்கிறாரு, உன் பையனை உயிரோடு வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் பாரு. உடனே ஹீரோயினும் சரி அவனை உயிரோட வரவைங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை தான் தடுத்துருவான். அவன் நம்ம பையனாக இருக்க மாட்டான், அவன் ஒரு மான்ஸ்டராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவனோட உண்மை வந்து இவனால மறைஞ்சிருக்கு அப்படின்ற மேட்ரு வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சைடில் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து வேம்பயர்ஸை வந்து வார்க்குள்ளே இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ வார்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வேம்பயர் அகெயின்ஸ்ட் ஹியூமன் மாதிரி நடக்குது. நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்க என்ன சுட்டாலும் வந்து அவனுக்கு சாவே மாட்டுறானுங்க. இவனுக்கு பாட்டு பறந்து வந்து அடிச்சுனே இருக்கானுங்க, கடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. கலபரமாக இருக்குது அங்கே. சரி என்ன தான் பண்ணாலும் வந்து நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோமே, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சாப்பிடும் போது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இல்லை நீ இதை விட்டுறக்கூடாது, நீ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு வந்து கையில் இந்த ஃபோர்க்கை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸ்ட்ரைட்டாக வில்கிட்டையும் ஸ்பீட்கிட்டையும் போயிட்டு நம்மளுக்கு சில்வர் தான் முக்கியம், எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இந்த மொத்த சில்வரையும் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து உருக்கிடுறாங்க. இந்த உருக்கிற சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பீடு வந்து நம்ம ஆப்ரஹாமுக்கு வந்து துரோகம் பண்ணிடுறாரு. என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து இவன் வந்து சில்வர்லாம் உருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லிக்கிட்டே போய் சொல்லிடுறான். இந்த வில்லியா இதே எதுக்கடா நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ஆப்ரஹாமை பிடிக்கும், ஆனால் அதை விட வந்து எனக்கு இந்த கண்ட்ரியை பிடிக்கும், அவன் இந்த வாரனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க, அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பீடை வந்து சொல்லிடுறான். ஸோ நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பண்ணி வெப்பனாக மாற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 80 மைல் தூரம் வந்து இப்போ ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் சக்ஸஸ். ஸோங்களா. ஸோ வாரில் வந்து நார்த் வந்து ஜெயிச்சிரும் அப்படின்றத வந்து ஊர்ஜிகம் ஆகிடும். ஸோ இந்த மேட்ரு வந்து ஏற்கனவே வந்து வில்லன் சைடுக்கும் போயிடுச்சு அப்படின்றனால வில்லன் சைடும் வந்து அந்த ட்ரெயினை பிடிச்சி மொத்தமாக இன்றைக்கி முடிச்சிடணும், இந்த கதையை ஹீரோவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவனுங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக படையை எடுத்துகிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போயிடறானுங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு, வில்லு, அப்புறம் நம்ம ஹீரோ 3 பேர் தான். இதில் ஹென்றி வேறு 4ஆக வந்துட்டு, தம்பி நீ தப்பான வழி பண்ணுற, உன் ஃப்ரெண்டு ஸ்பீடு வந்து உனக்கு பெட்ரே பண்ணிட்டான், நீ வந்து உஷாராக இருந்துக்கோ, நீ மரியாதையை இறங்கி இந்த ட்ரெயினை விட்டு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே எல்லா வேம்பயரும் பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்துடுது. ஃபஸ்ட்டு நம்ம வில்லு கூட தான் வந்து சண்டை நடக்குது. வில்லு வந்து எப்படியோ டமால் டிமில்னு சொல்லிட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரஹாம் உள்ளே இறங்கி கோதாவில் இறங்கி சும்மா அட்டின்னு எல்லாரையும் அடிச்சுனே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்லலாம் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்காங்க. அடிச்சுனே இருக்கும்போது நம்ம பெரிய வில்லை வந்துடுறான். பெரிய வில்லை வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு கருப்பனை செம்ம அடிச்சு அப்படியே ட்ரெயினை விட்டு வெளியே தூக்கி அடிப்பான் பாருங்க. கரெக்டாக நம்ம ஆப்ரஹாம் போய் பிடிச்சிருவார். என்ன தான் ஆப்ரஹாம் பிடிச்சாலும் கரெக்டாக டேய் எவ்வளோ நாண்டா பிடிப்பான், அவன் செத்துக்கிற போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு நான் இதை கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து நம்ம வேம்பயர் கடிக்க வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்றி நடுவில் கையை விட்ருவான். கையை விட்ட உடனே அவள் தான் இவங்க 2 பேருக்கு செம்ம சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஆப்ரஹாமும் வில்லும் வந்து மேலே ஏறிடுவாங்க. இங்கே உள்ள சண்டை நடக்கும்போது தான் நம்ம ஹென்றி சிரிப்பான், ஹான்னு சிரிப்பான். என்னடா சிரிக்கிற அப்படின்னும் போது உன்னை நல்லா ஏமாத்திடுறாங்க. என்ன ஏமாத்திட்டான் சொல்லிட்டு எல்லா டப்பாவும் தூக்கிட்டு பார்த்தா அங்கே வெறும் கல்லுக்குது. இந்த வில் பையன் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறான். இதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லு வேறு என்ன பண்ணுவான், கரெக்டாக வந்து அந்த பிரிட்ஜுக்கிட்ட போகும்போது அந்த ஒரு கட்டை மாதிரி வச்சுட்டு பின்னாடி வந்து ஆபி அப்படின்னு கேட்டுனே பின்னாடி வருவான். இந்த இடத்துல வந்து வில்லி வந்து அந்த பிரிட்ஜுக்கு வந்து நெருப்பு வச்சுருவான். என்னடா அப்படியே ஏபின்னு உள்ளே போயினா பாரு. இந்த துரோகம் பண்ணதை வந்து நம்ம வில்லனால் தாங்கிக்காம இல்லை, ஒரே கடி அவள் தான் ஸ்பீடு காலி. இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பிரிட்ஜ் வேறு கொலாப்ஸ் ஆகிட்டா எல்லாம் டமால் டிமில் விழும். இவனுங்களை வந்து அப்படியே ஒரு காட்டேஜ்லேருந்து இன்னொரு காட்டேஜ்னு சொல்லிட்டு எகிரி குச்சி போயினே இருப்பாங்க. அந்த மாதிரி போயினே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து பிரிட்ஜில் இறங்கி நடந்து போயினே இருப்பானுவேன். பிரசிடென்ட் எங்கேயும் ஓடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கெத்தாக நடந்து வருவான். இப்போ எங்கே கடை இருக்குது அந்த சில்வர் அப்படின்னு சொல்லாம பாரு. நம்ம ஹீரோ வந்து கையில் வந்து வாட்ச் வச்சுருப்பான். அந்த வாட்ச் ஃபுல்லாகவே சில்வரில் அப்படி ஒரு சுற்றி நெஞ்சிலே ஒரு குத்து. அவள் தான் நம்ம வில்லங்காலி. என்னடா சப்பையாக முடிச்சிட்டிங்க. அவ்வளோதாங்க, வில்லனை முடிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த ட்ரெயின் கீழே விழுந்து அந்த ட்ரெயின் மேலேயே ஏறிடுறானுங்க. அந்த ட்ரெயினும் வந்து மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஸ்லோ மோஷனில் வந்து கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஆல்மோஸ்ட் கீழே விழுற நிலமையில் போவோம். அப்படி எப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம ஹென்றி வந்து அந்த டைட்டாக பிடிச்சிடுறாரு. அந்த ஹென்றி பிடிச்சனால இவங்க 2 பேரும் அப்படி எகிரி குச்சிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயினும் அந்த வேலைக்காரம்மா நம்ம போட்டில் வந்து காப்பாற்றினாங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து அந்த காட்டு வழியாக வந்து வார் வெப்பன்ஸ் எல்லாம் இவங்க சோல்ஜர்ஸ் கிட்ட குத்துருவாங்க. குத்தக்கப்புறம் இங்கே கரெக்டாக வில்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஆஹா சூப்பர்ரா. இப்போ வந்து வில்லி வந்து ஹீரோயினை வந்து கொல்லலாம் போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கன் வச்சுக்கிறாங்க. அந்த பையனோட செயின் இருக்கும்ல, அந்த செயினையே வந்து அந்த
கண்ணுக்குள்ளே போட்டு டமால்னு சொல்கிறாங்க. அப்படியே நெத்தி போட்டில் வச்ச மாதிரி அந்த புல்லட்டோட இறங்கி நம்ம வில்லியம் க்ளோஸ். அதுக்கப்புறம் என்ன, வார் முடிஞ்சது. வாரில் வந்து நார்த் ஜெயிச்சு வந்து ஸ்லேவரியை வந்து பேன் பண்ணிடுறாங்க. ஸோ பேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டருக்கு வந்து படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரகம் வந்து எல்லாத்தையும் எழுதி நம்ம இவர்கிட்ட ஹென்ரிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரியல் லைஃப்பில் வந்து இந்த 5ஆவது நாளில் அவர் தேட்டருக்கு போகும்போது தான் இந்த சவுத்தை வந்து சப்போர்ட் பண்ண ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரகாமை வந்து அசசினேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நடந்துடும். அது இதில் காட்ட மாட்டாங்க. அவர் வந்து அந்த டிரான்சிஷன் மாதிரி அப்படியே வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து யாரோ ஒருத்தர் ஃபோனில் இந்த வாஷிங்டன் இதை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு பாரில் வந்து ஹெவியாக குடிச்சிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் வந்து ஒருத்தன் இவ்வளோ குடிக்கிறான்னா ஒன்று அவன் யாரையாவது கொல்லணும், இல்லை ஒரு பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்ரி ஒருத்தனை தாட்டுறான். ஒரு கண்ணு வந்து டொமால் விழுது. படம் இங்கோட முடியுது. ஸோ படம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் திருப்பி ஒரு சூப்பரான திரைப்படத்தில் நம்ம சந்திப்போம். அதுக்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க.